no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இப்போ நிறைய பேர் வந்து ரோபோ சங்கர் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் நிறைய பேர் பேசுகிறத நம்ம கேட்க முடியுது. அவர் கடைசியாக ஸ்ரீலங்கா தான் போனார், ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அப்படி ஸ்ரீலங்காவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஈவெண்ட்ஸ் அந்த விஷயங்கள் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது நாங்கள் 5ஆம் தேதி இங்கேருந்து போயிட்டோம். நான் இல்லை தமிழில் அனாதை அனாதை என்ற ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தைக்கு அன்றுதான் அர்த்தம் விளக்கிட்டது. சென்று கொண்டே சொல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள் அழுது ஓட்டு. சாரி டாக்டர், சாரி, தேங்க்யூ. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. எப்பயுமே நான் மேடைக்கு வந்து அந்த மாதிரி வெடிகள் வெடிக்கிறது எப்பவுமே சகஜம்தான். வா பிரியா அப்படிங்கிற உட்கார வச்சுக்கணும். தான் இவர் பேர் வந்து சங்கர்னா. லவ் பண்ணுறாங்கன்றது அப்போலாம் என்கிட்ட சொல்லலை. இந்த மாதிரி ஒரு உடம்புல இந்த பெயிண்ட்லாம் பூசிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாப்புல. சொந்த ஊர் வந்து சிவகங்கை பக்கத்தில் தான். அப்படி சொல்லும்போது நம்ம ஊருக்கார பையனாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிப்ரவரி 8ஆம் தேதி குடம்பகத்தில் அந்த நிகழ்ச்சி அந்த கோயிலில் வந்து சங்கர் வந்து பண்ணுறாப்புல. பண்ணி முடிச்சுட்டு வந்து அவரோட பெயினில் அழிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாப்புல. அப்போது நான் ஒரு 100 ரூபா எடுத்து கையில் கொடுத்தேன். வாங்க மாட்டேன்ட்டாப்புல. அப்போ பிரியா சொன்னிச்சு, சங்கர் வாங்கிக்கிறங்க அண்ணன் ஒரு ராசியான கை. அந்த நாகத்தம்மா கோயில் முதல் சம்பளம் சங்கர் வாங்கியது அந்த 100 ரூபா. முதல்ல அவருக்கு நீங்கள் கொடுத்த சம்பளம் 100 ரூபா. கடைசியாக அவர் அந்த ஈவெண்ட்டுக்குன்னு வாங்கினது எவ்வளோ வாங்கி? 1 லட்சம் ரூபா. எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. மறந்து போட்டுருப்பீங்க. இல்லை, இதை எழுதிக்க. சில மீடியாக்கெல்லாம் நான் பார்க்குறேன், அது எனக்கு வருத்தமாக இருக்குது. அவரை பற்றி தவறாக இதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி எந்த இது இல்லை. நல்ல மனிதர். அதாவது வணக்கம் பிரேம்நாத் அவர்களே. வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரோபோ சங்கர் அவர்கள் கூட ரொம்ப காலம் பயணித்த ஒருத்தர் நீங்கள் தான். அவரை நீங்கள் தான் வந்து மேடை அந்த நாடகங்கள் அந்த விஷயங்களில் ஈவெண்ட்ஸ்லலாம் அறிமுகப்படுத்தினதே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. எப்போது அவரை நீங்கள் முதல்ல சந்திச்சிங்க? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து பிரேம்நாத். முதல்ல வந்து மறைந்த சங்கர் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் வருத்தத்தோடு தெரிவித்துள்ளேன் எங்களுடைய நாட்டியாலயா டீம் சார்பாக. ஏன்னா அவர் பயணித்த டீம் முதல் டீமும் நாட்டியாலயா தான். 2000 பிப்ரவரி 5ஆம் தேதி சங்கரை காலையில் நான் ஒரு 8 மணிக்கு என்னை மீட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா ஜனவரி 31 என்னுடைய கல்யாண ஊரில் சிவகங்கையில் நடந்தது. சங்கர் வந்து எங்கள் ஊர் பக்கம்தான். சிவகங்கை பக்கத்தில் என்னுடைய ஊர் வைரம்பட்டி, அவருடைய ஊர் வந்து திருப்பத்தூர் பக்கத்தில் ஏரியூர். ஸோ பிப்ரவரி 5 என்னுடைய வரவேற்பு முடித்து 4ஆம் தேதி வரவேற்பு, 5ஆம் தேதி காலையில் பிரியங்கா அவங்க மனைவி பிரியங்கா வந்து அவங்க ஒரு நடன கலைஞர் என்னுடைய டீமில் ஆடிட்டுருக்கிறாங்க. என்னுடைய ஒய்ஃபும் ஒரு ஆர்டிஸ்ட் ப்ளஸ் டான்ஸராக இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 பேருக்கு. அந்த 7-8 பேர் எல்லாருமே நம்ம டீமில் ஆடிட்டு இருக்கிறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி காலையில் என்னுடைய வரவேற்புக்கு வந்து சில பேர் வராதவங்களாம் காலையில் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ சேரன் சரம்பவங்கன்னு சில பேராக வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து கருப்பாக ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து வீட்டு வாசலில் நிற்கிது.
அப்போ நான் உள்ளே யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்னே வீட்டில் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பிரியங்கா அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு. வா பிரியா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுக்கணும். பார்த்தா இவர் பேர் வந்து சங்கர்ண்ணா. லவ் பண்ணுறாங்கன்றது அப்போலாம் என்கிட்ட சொல்லலை. இந்த மாதிரி ஒரு உடம்புல இந்த பெயிண்ட்லாம் பூசிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாப்புல, சொந்த ஊர் வந்து சிவகங்கை பக்கத்தில் தான் அப்படி சொல்லுவோம். ஐயோ நம்ம ஊருக்கார பையனாச்சு அப்படின்னு சொல்லி என்னென்னு விசாரிக்கிறேன். அப்போ வந்து திருப்பத்தூர் பக்கத்தில் ஏரியூர் நான் என்னுடைய ஊர். நான் மதுரையில் தான் ஃபுல்லாக டோட்டலாக இருந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காலேஜ் பசங்க சேர்ந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த ஆலவந்தன் ரிலீஸ் ஆன டைம் என்னை சந்திக்கும் போது அப்போது உடம்புல அந்த பெயிண்ட் பூச்சிட்டு அப்போ வீடியோலாம் காமிச்சாப்புல நல்லா இருந்தது. எதுக்காக பிரியா கூப்பிட்டு வருதுன்னா, நான் இருக்கிறது வந்து ராம் தேட்டருக்கு ஏற்ற மாதிரி கங்கைமங்கலத்தில் வெள்ளாளத்தில் இருக்கிறேன். அவங்க வந்து வன்னியர்த்தூரில் இருக்கிறாங்க. யார் பிரியா இருக்கிற வீடு. ஸோ அந்த வன்னியத்தருக்கு பக்கத்தில் ஒத்தவடத்தர், நம்ம குடம்பகத்தில் ஒத்தவடத்தில் ஒரு பெரிய ஒரு ஆலயம் இருக்குது. அது நம்ம பழனிக்கரைமருடைய ஆலயம். அதில் வந்து ப்ரோக்ராம் போட்டு எனக்கு போஸ்ட் விட்டுருக்க ஒரு 3 நாள் கழிச்சு 8ஆம் தேதி 7ஆம் தேதி ப்ரோக்ராம் நடக்க போகுது. அப்போ அந்த ப்ரோக்ராமில் பண்ண வைக்கணுன்றதுக்காக முத மெட்ராஸுக்கு வந்திருக்காப்புல கூட்டத்துக்கு. அவங்க லவ் பண்ணுற மட்டும் எனக்கு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரினா ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா, முத சங்கருக்கு உங்கள் கையால் ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். ப்ரோக்ராம் அன்றைக்கி காலையில் மறுபடியும் திருப்பி அடுத்து 2வது வாட்டி மறுபடியும் திருப்பி கூப்பிட்டு வருது. கூப்பிட்டு தான் அன்றைக்கி இப்படியா கொஞ்சம் பண்ணி விட்ருங்கண்ணா. நம்ம டீமில் ஆள் ஏற்கனவே நிறைய பேர் இருப்பாங்க, 40-50 பேர். அப்போலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 பேர் டீம் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிங்காங்கிலேருந்து அந்த மாதிரி எல்லாமே ஆக்டர்ஸ் எல்லாமே அந்த லூஸ் மோகன் அந்த காலகட்டங்களில் ஃபுல்லாக எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். காந்தி மேதியக்கா எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். மூச்சு நரசிம்மன் அந்த மாதிரி எல்லாருமே வந்திருப்பாங்க. ஒரு 50 பேர் அந்த நிகழ்ச்சி அந்த இடத்துல நடக்கும். வருஷம் எனக்கு வந்து ஒரு ஐயா அந்த குடம்பகத்தில் அந்த நிகழ்ச்சி போஸ்டர் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். நிகழ்ச்சியை காலையிலேயே கூட்டி இப்போ எங்கள் சங்கரை கூட்டிகிட்டு வந்துருச்சு. அப்போ ஒன்று சரி வா சாயந்தரம் வர சொல்லப்போன்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. வந்துட்டு ஒரு 7 மணிக்கு வந்துட்டாப்புல. உடம்புலாம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி சென்னையில் அந்த பிப்ரவரி 8ஆம் தேதி குடம்பகத்தில் அந்த நிகழ்ச்சி அந்த கோயிலில் வந்து சங்கர் வந்து பண்ணுறாப்புல. பண்ணி முடிச்சுட்டு வந்து உடம்புல பெயினில் அழிச்சிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தாப்புல. அப்போது நான் ஒரு 100 ரூபா எடுத்து கையில் கொடுத்தேன். வாங்க மாட்டேன்ட்டாப்புல. அப்போ பிரியா சொன்னிச்சு, சங்கர் வாங்கிக்கிறேங்க அண்ணன் ஒரு ராசியான கை. அந்த நாகாத்தம்மா கோயில் சம்பளம் சங்கர் வாங்கியது அந்த 100 ரூபா. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த டங்னு அடிக்கும்போது அந்த இதெல்லாம் ஜனங்க நல்லா கைத்தட்டினாங்க. சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் டேட்டுங்களாம் சொல்லி டேட்டில் சொல்லி அப்படியே 2000லேருந்து 25 வருஷம் அதிகமாக என் கூட தான் சங்கர் ட்ராவல் பண்ணியிருக்காப்புல. அதிக நிகழ்ச்சியும் எனக்கு தான் பண்ணியிருக்காப்புல. ஓகே. ஸோ அந்த ஒரு பெருமை உண்டு. ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்து வந்தோமோ அதேமாதிரி எப்படிப்பட்ட காலம் என்றைக்குமே ஒரு அண்ணன் தம்பி அப்படின்ற பாசோடு தான் பண்ணியிருக்காப்புல. எவ்வளோ கலைஞர்கள் வந்து என்னுடைய டீமில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மோஸ்ட்லி ஒரு 90% பீப்புள்ஸ் எல்லாமே என்னுடைய டீமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். அதில் சங்கர் வந்து எல்லா நிகழ்வும் கலந்துக்குருவாப்புல. ஒரு ப்ரோக்ராம் மிஸ் பண்ணப்பட்டாப்புல. இடையில விடப்படுங்க. இப்போ இந்த சங்கர் இறக்குற ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு 3 ஈவெண்ட், நம்ம திருவள்ளூரில் ஒரு ஈவெண்ட்டு, அப்புறம் அம்பத்தூரில் ஒரு ஈவெண்ட்டு. அம்பத்தூர் முடிச்சுட்டு தான் அடுத்த நாள் 5ஆம் தேதி நாங்கள் ஸ்ரீலங்கா போகிறோம், யாழ்ப்பாணம். நான் கிங்காங்கு சங்கர் சிங்கர்ஸ் நிறைய, நம்ம கல்பனா மேடம், அப்புறம் மூக்குத்தி முருகன், ஒரு பெரிய யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய ஈவெண்ட். ஸ்ரீலங்காவில் என்ன ஈவெண்ட்டு? அது எதுக்கான கோவில்? முருகர் கோவில். ஓகே. முருகர் கோவிலில் ஒரு 20,000 பேர் கூடுற ரொம்ப பிரசித்தி அந்த கோயில், பெரிய கோயில். ஒரு 20,000 பீப்புள்ஸ் நல்லா ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஸோ அதில் சங்கருடைய பங்களிப்புலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்னன்னு தெரில, எப்போ விட அதில் வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்தாப்புல. உங்களுக்கு இப்போ வேர்வையே இவ்வளோ கொட்டுது? இல்லை, எழுதும் போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதும் ஜாலியாக இருந்துட்டு கிங்காங்க வந்துட்டு இதுன்றதும் கிங்காங்க போட்டு கலாய்க்கிறதும் அப்படி பண்ணி அதேமாரி ப்ரோக்ராம்லேயும் சூப்பராக அந்த கமல் சாருடைய அந்த பஞ்சதந்திரத்தில் அந்த பஞ்சதந்திரமாக கமல் சார் ஸ்லோன் வாய்ஸ் பேசுவார் ஒரு படம் தெனாலி, அதெல்லாம் அது பண்ணாராங்க. அதெல்லாம் அப்படியே நான் என்கிட்ட வீடியோ இருக்குது. அனாதை என்று ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தைக்கு அன்றுதான் அர்த்தம் விளக்கிட்டது. சிரிச்சு கொண்டே சொல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள் அழுது ஓட்டு. சாரி டாக்டர், சாரி, தேங்க்யூ. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணார்.
அப்புறம் கமல் சாருடைய கண்மணி அன்போட காதல், கமல் சாருடைய வயசில் அந்த பாடுவார் இல்லையா கமல் சார், அந்த பாட்டு கல்பனா மேடம் கூட ஆட்டமத்திர பாட்டெலாம் பாடினாங்க இல்லையா, அவங்க கல்பனா மேடம் வந்திருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டை ஃபுல்லாக பாடினார். அப்புறம் போய் இடையில போய் உட்காந்து ட்ரம்ஸ் வச்சார் சோலோவா. அவர் வாசிப்பார்ல, அவர் முன்னாடிலேருந்து சோலோவா அதோட பேசாப்புல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ இதுவாக அந்த ப்ரோக்ராம் வந்து அது, அதாவது சமீபத்தில் நான் இன்டர்வியூவில் பார்த்தேன், மொதல் நாடு வந்து சங்கருக்கு வந்து வெளிநாடு போனது ஸ்லோன் தான், கடைசி அவருடைய நாடும் வெளிநாடு ஸ்லோன் தான். அந்த அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது கூட ஏர்போர்ட்டில் கிங்காங்க போட்டு அந்த அதிகாரியில் இருப்பாங்க இல்லையா, நகை கொண்டு வராங்க, பணம் கொண்டு வராங்க, பிடிங்கன்னு சொல்லி பிடிக்கணும், இப்போ ஒயிட் ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் சும்மா காமெடியை பண்ணி இவர் 1 லட்ச ரூபா பணம் கொண்டு வர, சுலோன் 1 லட்ச ரூபா கொண்டு வர, அவர் பிடிங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஏர்போர்ட்டில் அவ்வளோ ஜாலி. அதேமாதிரி இங்கேருந்து போகும்போதும் சங்கர் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு ஆளுகள்லாம் பழகி வச்சுருக்காப்புல. ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ. நாங்கள் போகிற அன்றைக்கு 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து இன்னொரு நிகழ்ச்சி, நம்ம தேவாசருடைய டீம் வந்து கொழும்புல நிகழ்ச்சி நடக்குது. அந்த டீம் ஃபுல்லாக டோட்டலாக ஏர்போர்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாக்காப்பா இவங்க ஃபுல்லாக தேவாசார் தம்பிங்க எல்லாம் போகிறோம் இருக்குது. சுகாசினி மேடம் அங்கே போயிட்டுருக்காங்க, அங்கிட்டு எல்லா சிங்கர்ஸ் நிறைய இங்கே எனக்கு வந்துட்டு. அப்போது எல்லோரும் போயிட்டு விட்டுருக்கேன். அவங்களுக்கு 9 ஃப்ளைட்டு, எங்களுக்கு 10 ஃப்ளைட்டு. எல்லாம் ஏர்போர்ட்டில் எப்படி போகிறோம், கிங்காங்கலாம் டைம் ஆச்சு வாங்க சங்கர் போகலான்னா சாப்பிட்டுட்டே இருங்க நமக்கு வாங்க, நான் காய் வர சொல்ல இருங்க, வெயிட் பண்ணுங்கள், அந்த பெரிய பஸ்லாம் போகக்கூடாது, நமக்கு தனியாக ஒரு வண்டி வர இருங்க அப்படின்னு பார்த்தா சைலண்ட் போட்ட வண்டி காரு, ஒரு இந்த கார் ஷைலோவோ அது ஒரு காரு, அதில் எங்கள் 3 பேர் ஏற்றிட்டு, ஆனால் இந்த காரில் தான் நம்ம போகிறோம் அப்படின்ட்டு அவ்வளோ ஜாலி. அந்த காரில் கூப்பிட்டு போயிட்டு ஃப்ளைட்டில் ஏற்றினா ஃப்ளைட்டில் ஒரே ஜாலி. அதேமாரி வரும்போது அங்கே ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் வந்துட்டு ஃப்ளைட்டை விட்டு இறங்கி சங்கர்கிட்ட போயிட்டு நான் பேசிகிட்ருக்கேன், என்ன சங்கர் அடுத்து எங்கே போகிறேன், இல்லை நாளைக்கு காலையில் அரவிந்த் ப்ரோக்ராம் நான் இதுக்கு போகிறேன், நான் திருச்சி போகிறேன் அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் நான் பேசலை. அப்புறம் 13ஆம் தேதி எனக்கு கால் பண்ணுறாப்புல, ஆனால் எங்கேண்ணே இருக்கீங்க அப்படின்னா, என்ன சங்கர் அப்படின்னு, வாங்கினேன் இளையராஜா ப்ரோக்ராம் போகணே வாங்கினேன் அப்படின்னாப்புல. இல்லை சங்கர் இன்றைக்கி குரம்பேட்டில் வந்து ஈவெண்ட்டு, இந்த நானும் இப்போ கிங்காலாம் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 13ஆம் தேதி கடைசியாக நான் சங்கர்கிட்ட பேசினது 13ஆம் தேதி தான். இப்போ நிறைய பேர் வந்து ரோபோ சங்கர் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் நிறைய பேர் பேசுகிறத நம்ம கேட்க முடியுது. நிறைய பேர் நிறைய விதமாக பேசும்போது நிறைய பேர் அவர் கடைசியாக ஸ்ரீலங்கா தான் போனார், ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அப்படி ஸ்ரீலங்காவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஈவெண்ட்ஸ் அந்த விஷயங்கள் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது நாங்கள் 5ஆம் தேதி இங்கேருந்து போயிட்டோம். 5ஆம் தேதி எதுக்காக நான் ஒரு நாள் ப்ரோக்ராம் வந்து 6ஆம் தேதி தான், இங்கேருந்து 1 ஹவர் ட்ராவல் தான். எதுக்காக கூட்ட போனால் அந்த ஸ்ரீலங்காவுக்கு வந்து அந்த யாழ்ப்பாணத்துக்கு ஒரே ஃப்ளைட்டு தான். காலையில் இங்கேருந்து 10:30 மணிக்கு போகும், அந்த ஃப்ளைட்டு மறுபடியும் திருப்பி 12:30 மணிக்கு எங்கேருந்து வரும். ஸோ அது ப்ரோக்ராமில் அன்றைக்கி சப்போஸ் அந்த ஃப்ளைட்டு இதை கேன்சல் ஆகி போச்சுன்னா ப்ரோக்ராம் வர முடியாமல் போய்டும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே 11 பேர் போயிருந்தோம். மொத்தம் டோட்டலாகவே 11 பேருக்குமே அந்த ஃப்ளைட்டில் போட்டு போயிருந்தோம். போயிட்டால் நல்ல ஒரு, அதாவது ஏர்போர்ட்லேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் நாங்கள் தங்கின இடம், பெரிய ரிசார்ட். நான் எவ்வளோ நாடுகள் எவ்வளோலாம் போயிருக்கிறேன், அந்த மாதிரி ரிசார்ட் நான் பார்க்கல. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு, உள்ளே வந்து ஸ்விம்மிங் பூலு அது இது சகல வசதி, ஸ்டார் ஹோட்டலுக்கு 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அந்த இதில் இருந்தது. ஆனால் நல்ல ஜாலியாக இருந்தார். நல்ல உங்களுக்கு நீச்சல் குளத்துலாம் இப்போ ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் குளித்தார். குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக இது. மற்றபடி வேறு எந்த இது இல்லை. அவர் நல்லா அழகாக நீட்டாக வந்தார். அந்த ப்ரோக்ராம் பண்ணவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, என்னங்க இவ்வளோ வந்து ஜாலியாக நல்லா எங்களோட அவ்வளோ, அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பழகிறதெல்லாம் 3 நாளில் பழகிட்டார். அங்கே உள்ளவங்கள்ட்ட எல்லாருமே, எல்லாம் ஃப்ரான்ஸில் உள்ளவங்க தான் அந்த நிகழ்ச்சி நடத்துனாங்க. இப்போ இங்கேருந்து அன்சார்னு ஒருத்தர் சார் தான் நமக்கு சொல்லிவிட்டார். எல்லார்ட்டையும் அவ்வளோ பழகிட்டார். இந்த செய்தி வந்தோடனே எல்லாருமே அவங்கெல்லாம் டென்மார்க்கில் ஆஸ்திரேலியாவில் இருந்துலாம் எனக்கு கால் பண்ணாங்க, என்ன சார் சங்கர் இப்படிலாம் பழகிட்டு ஜாலியாக பழகிட்டு சென்னைக்கு வந்தால் வாங்க அப்படிலாம் பேசும்போது இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு சம்பவத்தை நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க இந்த சொல்லுவாங்க. மற்றபடி நிகழ்ச்சியில் எந்த விதமான பால்ட்டில் எதுவுமே நல்லா அழகாக பண்ணார். எந்த விதமான இதுன்னு ஒரு தவறுன்ற இதில் இது வந்து சில மீடியாக்கெல்லாம் நான் பார்க்குறேன், அது எனக்கு வருத்தமாக இருக்குது. அவரை பற்றி தவறாக இதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த இது இல்லை. நல்ல மனிதர். அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறான், ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இறக்குறாங்க. பிறப்பு இறப்பு ஒன்றா தான் வரப்போன்றலாம் கிடையாது. நமக்கு எப்போ இறைவன் வந்து எழுதிட்டானோ அது எழுதிட்டார், அவ்வளோதான். சங்கருடைய காலங்கள் வந்து அந்த 46 வயசில் போகணுன்ற ஒரு தலையெழுத்து இறைவன் எழுதியிருக்கிறான். அதை போய் வந்து எல்லாருமே ஒரு தவறான கண்ணோட்டத்தெல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் தவறான இது வந்து, அதுக்கெல்லாம் தயவுசெய்து யார் அந்த மாதிரிலாம் பேசாதுன்றது தான் என்னுடைய இந்த ஒரு பணிவான கருத்தை சொல்லி.
அப்போ அது முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு தகவல் தான் அந்த அவரை பற்றி பேச. அதான் அவங்கவுங்க விளம்பரப்படுத்திக்கிறாங்க. ஓகே, இதை ஒன்று போட்டு அப்படின்றாங்க. இப்போ முதல்ல அவருக்கு நீங்கள் கொடுத்த சம்பளம் 100 ரூபா. கடைசியாக அவர் அந்த ஈவெண்ட்டுக்குன்னு வாங்கினது எவ்வளோ வாங்கியிருக்காரு? 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா. வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? அவரோட அந்த வளர்ச்சி 100 ரூபா உங்கள் கையில் வாங்கியிருக்காரு. ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு அவருக்கே நீங்கள் 1 லட்சம். அதாவது மக்கள் டிவியில் போனோம்போ 5000 ரூபா கொடுத்தேன். ஃபஸ்ட்டு சங்கர் வந்து மீடியாவுக்கு வர்றது ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருந்து வந்து மக்கள் டிவி. மக்கள் டிவிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் வந்து விஜய் டிவிக்கு வந்து அந்த ஆடிஷனுக்கு கூப்பிட்டு போகிறார். ஓகே, கூப்பிட்டு போய் ராஜ்குமார் சார் அறிமுகப்படுத்தி அவர் ஒரு 4-5 வாய்ஸ் பேசுகிறாரு. ரோபோ சங்கராக இருந்தவர் எப்படி பழகுறலாம், இவ்வளோ விஜயகாந்த் வாய்ஸ், எம்ஜிஆர் வாய்ஸ், ரஜினி சார் வாய்ஸ் எல்லாம் எப்படி ஒரு பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டீமில் வந்து ராஜான்னு ஒரு பையன் மிமிக்ரி. அப்போ வந்து 2 பேர் இருக்காங்க, ராஜா, முஸ்தபா. இன்னைக்கு நம்ம டிஎஸ்கே அசார் இருக்கார் இல்லையா, அவருடைய சித்தப்பா. ஓகே, முஸ்தபான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நம்ம டீமில் மாற்றி பழகுறோம். நீச்சு போய் என்னென்னா இந்த ப்ரோக்ராம்லாம் போயிட்டுருக்கும். அந்த போயிட்டுருக்க கேப்பில் வந்து இந்த டான்ஸர்ஸ்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் வேணுன்றக்காக ஒரு 15 நிமிஷம் ஒருத்தரை ஏற்றுறது. அப்போ மயில்சா மேமாவானு என் நொடியில் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் அப்பப்போ வருவாங்க, காமெடி அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்க இதில் பண்ணும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜான்னு ஒரு பையன், அவன் நம்ம விட்டு போடுவான். இப்போ ட்ரெயினில் போனாலும் சரி, போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு நான் போய் எங்களுக்கு ரூம் கொடுத்துருவாங்க. ஹோட்டலில் 10 ரூம் 8 ரூம் கொடுத்துருவாங்க. அந்த ராஜா எந்த ரூமில் போகிறப்பல அந்த ரூமில் சங்கர் உள்ள போயிடுவாப்புல. ஏன்னா அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டாப்புல மிமிக்ரி. ராஜான்ற பையன் தான் வந்துக்கிட்டு சங்கருக்கு வந்து மிமிக்ரிலாம் சொல்லி கொடுத்து, சங்கர் வந்து ரோபோ சங்கராக இருந்தவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆனது வந்து அந்த பையன் மூலியமாக தான். அப்புறம் தான் நல்லா பார்த்துன்னா நல்லா வளர்த்துக்கிட்டாப்புல. ரொம்ப ஹைலைட்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா சங்கருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னா கமல் சார் வாய்ஸும் விஜயகாந்த் வாய்ஸ் தான். பாடி லாங்குவேஜ் கமல் சாருடைய வந்து அந்த 90 காலகட்டங்களில் எப்படி கமல் பேசுவார், இப்போ 2025 கமல் சார் எப்படி பேசுவார், அந்த குரல்லாம் அப்படியே முதல் என்னுடைய மானசீக குரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கமல் சார் வாய்ஸ் எடுத்து தான் அடுத்த வயசு பார்ப்பல. அதேமாரி ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜயகாந்த் சார் வாய்ஸ் 2 மாடல்ஸ் பேசுவார். வில்லேஜ் டைப்லேயும் பேசுவார், அந்த இதுலையும் பேசுவார். அது கமலுக்கு வந்து கமல் சார் எப்படி பேசுவார் அதேமாரி விஜயகாந்த் சார் வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக பேசுவாப்புல. இப்போது ஒரு கலைஞர் வந்துட்டு சின்ன ஒரு லெவலில் இருக்கும்போது இந்த ஈவெண்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது உண்டு. வளர ஈவெண்ட்ஸ் பக்கம் வரமாட்டாங்க. அதை இப்போ நான் சேனல் போயிட்டாங்கனாலே வரமாட்டாங்க. ஆனால் இப்போ சேனல் போய் அவர் அஜித் சார் இருக்கட்டும், விஜய் சார், எல்லா ஹீரோஸ் கூடயும் எல்லாத்துக்கூடயும் நடிச்சிட்டார். பெரிய ஹீரோஸ் கூட நடிச்சதுக்கப்புறமும் மறுபடியும் அந்த ஈவெண்ட்ஸ் விட்டு அந்த ஒரு எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் அந்த ஈவெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விதத்தில் அவர் எப்படி நடந்துப்பார்? விசுவாசம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது விசுவாசத்துக்கு வந்து அண்ணன் வந்து அக்ரிமெண்ட் வந்து 65 நாள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். ஆனால் அந்த டயத்துலேயும் என்னுடைய சோர்ஸ் பண்ணிகிட்ருக்காப்புல ஈரோடு நிகழ்ச்சிக்கு வரணும். இவர் வந்து தேனியில் இருக்காப்புல, விசுவாச ஷூட்டிங் தேனியில் நடந்துகிட்டு இருக்குது. நான் அட்வான்ஸும் போட்டேன், டேட்டும் சொல்லிட்டேன். ஆனால் ஏதோ ஒரு இதில் நான் கண்டிப்பாக நான் வந்துடுவேன், என்னை மிஸ் பண்ணிடாதீங்க, நான் வந்து கண்டிப்பாக வந்துடுவேன். சார்ட்டு ஏதாவது சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு 6 மணிக்கு கூட கிளம்பி கார் எடுத்து நான் வந்துட்டு வந்து ப்ரோக்ராம் முடிய 1 hour தான் இருக்குது வந்து அட்டன் பண்ணிட்டாப்புல. எல்லாம் கேட்டுட்ருக்கேன், எங்கே ரோபோசங்கர் வரல எல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. காரில் வந்து இறங்கிட்டாப்புல. முடிச்சுட்டு உடனே அடுத்த நிமிஷமே பேமெண்ட்டோட வாங்கலை, ஆனால் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க கொடுத்தா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உடனே விடுவார். தொழிலில் வந்து ஒத்துக்கிட்டாப்புல எங்கே இருந்தாலும் வந்துடுவாப்புல. 3 இடத்துல ரோபோ போடணும்னு சொன்னால் அந்த 3 இடத்துக்கு போயிடுவாப்புல. பைக் எடுத்துகிட்டு சல்லுன்னு அப்படியே சட்டையை மாட்டிக்கிட்டு ஓடிடுவாப்புல. 3 இடத்துலையும் போய் பண்ணிடுவாப்புல. ஸோ அந்தளவுக்கு ஒத்துக்கிட்டாப்புல கரெக்டாக வந்துடுவாப்புல. அதாவது சாதாரணமாக ஒரு ஊர்லேருந்து வந்து இன்றைக்கி ஒரு அந்த ரோபோ டான்ஸ் மூலியமாக ஒரு புகழ் பெற்று, அப்புறம் மிமிக்ரி மூலியமாக தன்னுடைய எதிர்த்து, அப்புறம் தன்னுடைய பாடி லாங்குவேஜ் எப்படிலாம் நடிக்கன்னு சொல்லி இது வந்து படத்துக்கு தீபாவளி படத்தில் அவர் ஜெயம் ரவி சார் படத்தில் நம்ம எழில் சார் வாய்ப்பு கொடுத்தார். அப்போ தான் சொல்கிறாப்புல, நான் எனக்கு ஒரு படம் கிடச்சிருக்கேனே, அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு சீனில் 2 சீனில் வந்துடுவேன் அப்படின்ட்டு வண்ணாரப்பேட்டையில் ஏதோ செட்டு போட்டிருந்தாங்க. அப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொன்னாப்புல, ஆசீர்வாதத்தில் நான் படத்தில் நடிக்கிறேனே, அப்படியே அடுத்தடுத்து சொல்லி விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்படி வந்தவர் தான் சங்கர். வந்துட்டு சங்கரை பொறுத்தவரைக்கும் ஒரு உழைப்பு, கடின உழைப்பு. இப்போ ஒரு கடின உழைப்பு இன்றைக்கி அந்த டீமுக்கே வந்து எல்லாத்துக்குமே சங்கர் வந்து அந்த இடம் ஒரு கலகலப்பாக இருக்கும். விஜய் டிவி டீமுக்கே பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து நம்ம திரையுலகத்துக்கு எப்படி ஒரு கேப்டன் விஜயகாந்த் மாதிரி அந்த விஜய் டிவிக்கு வந்து ஒரு கேப்டன்னா அது ரோபோ சங்கர் தான். அவரை கேப்டன் தான் கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் அந்த பெயிண்ட் அந்த விஷயங்கள்லாம் அதை வச்சு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது அந்தளவு எப்படி இருக்கும்? அதாவது அது முதல்ல வந்து டாக்டர்கிட்ட இதெல்லாம் போடும்போது முதல்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காப்புல.
அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பெயிண்ட் மட்டும் தனியாக நீங்கள் பூசிடாதீங்க, தேங்காய் எண்ணெயும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு எப்பவுமே நல்ல விஷயமா எந்த இருந்தாலும் உடனே இது பண்ணும். மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணி தான் தேய்ப்பாப்புல. அதை வந்துட்டு அது கூட இருக்கலாம், அதனால சில பாதிப்பு வந்திருக்கலாம். ஏன்னா இவ்வளவு ஸ்டேஜ் வந்து பலாயிரம் ஸ்டேஜ் வந்து ஏறிட்டாப்புல இந்த ரோபோ போட்டு 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 அது ஒரு நாளைக்கு 2, 3 அந்த ஒரு இதை தாக்குதலாக கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் கூட இப்போ இதெல்லாம் நான் பார்த்தேன், அது கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இப்போ அவர் மறைவுக்கு அப்புறம் இப்போ அது போயிட்டு அவங்களோட மனைவியாக இருக்கட்டும், அவங்களோட பொண்ணு பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், பேசிட்டு தான் இருக்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு மீண்டு வந்திருக்காங்க? அதுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கிறாங்க, வெளியே வரல. இப்போ இந்த விஜய் டிவி ஷூட்டுக்காக இப்போ வெளியில் வந்துட்டு போனாங்க, இப்போ வீட்டில் தான் இருக்கிறாங்க. 3ஆம் நாள் அந்த காரியங்களை சில அவங்க ஃபேமிலி சமத்தில் முடிஞ்சது. இப்போ 16ஆம் நாள் அது ஃபங்க்ஷன் மாதிரி, அதை படத்தரப்பு மாதிரி வைக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். அது நடக்குது. 30ஆம் தேதி வர்ற 30 நாள், அவர் இறந்த 30 நாள் எங்களுடைய சங்கத்தில் வந்து அவர் வந்து ஆலோசகர். ரோபோசங்கர் வந்து நாங்கள் தமிழ்நாடு இந்த மேடை நடனங்கள் சங்கத்தில் ஆலோசகர். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், சங்கத்துடைய நிகழ்ச்சி, பொதுக்குழுவாக இருக்கட்டும், செயற்குழுவாக இருக்கட்டும், ஒரு சின்ன மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு சங்கத்தில் வந்து 3 பேருக்கு நாங்கள் படம் திறந்தோம். அதாவது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும், டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும், ஜெயலலிதா அம்மாவுக்கு 3 பேருக்கு நான் படம் திறந்தோம். அந்த நிகழ்ச்சிகளோட வந்து உட்காந்துருவோம். அதேமாதிரி இந்த கொரோனா காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 17 நாள் நாங்கள் வந்து எல்லாருக்கும் அந்த உதவியெல்லாம் கொடுத்தோம். ஒரு நாள் மிஸ் பண்ணல. ஜிம்மில் இருப்பாப்பில் அப்படியே ஆஃப்டர் ஆயரோட வந்து நின்றுடும் அப்படின்னு. அந்த 17 நாளுமே வந்து டெய்லி ஆஜராகி அரிசி பருப்பு எல்லோரும் கொடுக்குறது, பண்ணுறது, போகிறது, துப்புரவு தொழில், அவங்களுக்கு டான்ஸஸ், அவங்களுக்கு எல்லாருக்கும். அது சங்கத்தில் இப்போ கடைசியாக நடந்த நிகழ்வுகளோட வந்து சங்கத்தில் வந்து பொதுக்குழு சேர்ப்பு நடந்துச்சு இங்கே வடபள்ளி குமரன் காலையில். அதில் கூட ஃபுல் டே இருந்து எல்லாம் இருந்துட்டு போனாப்புல. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து எங்களுடைய சங்க சார்பாக வர்ற 30ஆவது நாள், சங்கருடைய இறந்த 30ஆவது நாள் எங்கள் சங்கத்தில் அவருடைய படத்தரப்பு நிகழ்ச்சி நாங்கள் வச்சுருக்கிறோம். 16ஆம் தேதி ஃபேமிலி சார்பாக 16ஆம் நாள் பண்ணுறாங்க, 30ஆவது நாள் நாங்கள் எங்கள் சார்பாக பண்ணுறோம். இப்போ அவரோட குடும்பத்தில் அவர் தான் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியலாக மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ அவங்களோட மனைவியாக இருக்கட்டும், அவங்களோட பொண்ணுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள், அந்த விஷயங்கள்லாம் இப்போ எப்படி இருக்குது இண்டஸ்ட்ரி? இந்திரஜா வந்து அதான் நீ பார்த்துருப்பீங்க, பிகில் பண்ணாங்க, அப்புறம் விருமன் கார்த்திக் சாரோட பண்ணாங்க, அப்புறம் தெலுங்கு படம் பண்ணாங்க. இப்போ ஒரு படம்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போது செய்தி வந்தது என்னென்னா, சங்கருக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு ஆசை நிறைவேறாமல் போச்சு. அது ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் இங்கேருந்து போகும்போது அப்போ மகேந்திர சார், விஜய் டிவியுடைய மகேந்திர சார் தான் இப்போ கமல் சாருக்கு வந்து இதாக இருக்கிறார், இப்போலாம் இருந்து அவர் தான் பார்த்து ப்ரொடக்ஷன் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறார். அப்போ தான் போயிட்டு நாங்கள் ஏர்போர்ட்டில் அந்த சாப்பிட்றதுல கேண்டீனில் போய்ட்டு இருக்கும்போது தான் சாரும் எங்கேயோ வெளிநாடு போகிறார் மகேந்திர சார். அப்போ மகேந்திர சார் போய்ட்டு பார்த்து பேசிவிட்டு நம்பர்லாம் வாங்கிட்டு, சரி இந்த படத்தில் இந்த இப்போ அன்பு அறிவு மாஸ்டர், இரட்டையர்களோட ஃபைட் மாஸ்டர் அவங்களுடைய படத்தில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்க சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காப்புல. சார் படத்தில் இந்த படத்தில் கண்டிப்பாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த மாதிரி துயரமான சம்பவம் நடந்துருச்சு. இப்போது கமல் சார் வந்து அந்த வாய்ப்பு வந்து இந்திரஜாவுக்கு கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு. இந்த படத்தில் வந்து இப்போ சாருடைய படத்தில் வந்து இந்திரஜா நடிக்கிறதாக. கண்டிப்பாக. ஸோ சங்கருடைய ஆசி, அதனுடைய ஆன்மா, அந்த குடும்பத்தை நல்லா வாழ வைக்கணும். இந்திரஜாவுக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்குறதுக்கு சங்கர் வந்து கண்டிப்பாக. ஆனால் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, எங்களுடைய வார்த்தையை மதித்து வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. கண்டிப்பாக. அதாவது சங்கர் வந்து ஒரு நல்ல மனிதர். அவரை இழந்தது வந்து எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் திரையுலகத்துக்கே வந்து ஒரு பெரியது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேடைன்னா சங்கருக்கு வந்து உயிர். ஏன்னா மேடையிலிருந்து வந்தவங்க தான் எனக்கு எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. புரட்சித் தலைவிலிருந்து டாக்டர் கலைஞரிலிருந்து இன்றைக்கி விஜயகாந்த்லேருந்து எல்லாருமே வந்து அந்த மேடையினாலே ஒரு தனி தான். அந்த வகையில் வந்து இந்த மாதிரி ஒரு கலைஞனை வந்து இந்த திரையுலகம் இழந்தது வந்து எங்களுக்கெல்லாம் அது எனக்கு, ஏன்னா ஒரு கூட பிறக்காத தம்பியாக தான் இருந்திருக்காப்புல. கூட மட்டும் தான் பிறக்கலை, மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே அண்ணன் எனக்கு உண்டான மரியாதை எப்போவுமே அண்ணன். அந்த ஆரம்ப காலங்களை எப்படி சங்கர் வந்து எப்படி நின்னாப்புலையோ அதே சங்கர் இன்றைக்கி ஸ்லோனில் ஆரம்ப காலம் சரி. ஒரு சின்ன மன வருத்தம் என்னென்னா, ஆரம்ப காலத்தில் சங்கர் நம்ம கூட பயணிச்சாப்புல,
கடைசி காலங்கள்லேயும் அந்த கடைசி அந்த 4-5 நாளுக்கு முன்னாடி என்னுடைய இந்த சூழ்நிலை இருந்து வந்து பழைய நாட்கள்லாம் வந்து இன்னும் நான் வந்து ஒரு இன்னைக்கு 10 நாள் ஆச்சு நான் வெளியே எங்கேயும் நான் போகலை, இங்கே நீ தான் வந்திருக்கிறேன் வெளியில். ஸோ எனக்கே அந்த அளவுக்கு ஒரு மனது இருக்குன்னா அந்த குடும்பத்திற்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த எல்லாம் உள்ள இறைவன் சங்கருடைய ஆசி அந்த குடும்பம் வந்து பிரியங்காவாக இருக்கட்டும், இந்திரஜா ஒரு மருமன் பேரங்குழந்தை. என்னென்னா ஒரு சிறிய வருத்தம், மறுநாள் வந்து அந்த 20ஆம் தேதி குழந்தைக்கு காது குத்து ஃபங்க்ஷன் மதுரையில் வச்சுருந்தாப்புல, பத்திரிக்கையில் அடித்து எங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாப்புல, என்னை கிங்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாப்புல சொல்கிறாப்புல, ஆனால் 20ஆம் தேதி வந்துடணும், 21ஆம் தேதி கடை வெட்டு அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அது நிறையா போச்சு. சங்கருக்கு வந்து அந்த கமல் சார் படத்தில் நடிக்கலை முடியாமல் போனதான் ஒரு வருத்தமாக அவருடைய இருக்கும். மற்றபடி அவருடைய ஆன்மா வந்து அவருக்கு பிடித்த 3 பேர் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. ஏன்னா தனுஷ் சார் வந்து எப்போவுமே சங்கருக்கு ரொம்ப பிடிக்கும். டெப்டி துணை முதல்வர் வந்து ஒரு 11 ஃபஸ்ட்டு வந்துட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் சார் வந்துட்டார். நைட்டே ஒரு 12-12 கலைஞனன்னு நான் இது வரைக்கும் தனுஷ் சார் அழுத பார்த்ததில்லை, ஆனால் அழுதுட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயாண்டி சார், அவரில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour நின்றார். விஜயாண்டி சார் அது பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச 3 சங்கருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்ற என்னுடைய சொல்ல முடியுதுன்னா தனுஷ் சார் வந்துட்டார், அவர் பிடிச்சவர். அதே மாதிரி சிவா கார்த்திகேயன் சார் வந்துட்டார். இறுதியாக வந்து 3:30 மணிக்கு கமல் சார் வந்தது தான் சங்கருடைய ஆத்மா வந்து, ஏன்னா ஒரு மானசீக குரு ஏற்றுக்கிட்டு கமல் சார் வந்து அப்படியே கலைஞி நின்றார். அந்த காட்சியில் நீ பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு நின்றார் கமல் சார். அவங்க வந்து போனது வந்து அந்த 3 பேர் வந்து போனது சங்கருடைய ஆத்மலிகம். சங்கருடைய ஆத்மா எங்களெல்லாம் வந்து ஒரு மன ரீதியாகவும் இதுவாகவும் விட்டுட்டு போயிட்டாப்புல. ஆனால் சங்கர் வந்து இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. அவருடைய ஆத்மா சாந்திடம் எங்களை எல்லாரையும் நல்லா வாழ வைக்கணும். தேங்க்யூ. நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.